பிள்ளைங்க தூங்குதுன்னு தெரியுது, எதுக்கு இவ்ளோ சத்தம் போட்டுட்டு இருக்கணும்? சின்னம்மா, ஏண்டி ஏன் அழுகுற? ராகுல், சொல்லுடி, என்னாச்சு? வீட்ல ஒரு பிரச்சனை ராகுல். பிரச்சனையா? ஏய், என்ன பிராங்கா? இல்லடா, நிஜமாவே பிரச்சனை. என்னடி சொல்ற? ஆமாண்டா, எங்க அம்மாவாலதான் எல்லா பிரச்சனையும். அத்தை என்ன பண்ணாங்க? எனக்கே இவ்வளவு நாளா தெரியாது ராகுல். எங்களோட சொத்தெல்லாம் மீட்டுட்டாங்களாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான். சிந்து, என்ன சொல்ற? நிஜமாவா? சூப்பர் டி. ஆமா போ. என்ன சூப்பர்? ஏ லூசு, உனக்கு தெரியாதா? மாமா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அது என்னமோ உண்மைதான். அப்புறம் என்ன? இல்லடா, இப்ப பிரச்சனையே வேற. அப்பா இங்க வரும்போது சந்தோஷமா இல்ல, ஆனா இங்க வந்து மாமா கூட சந்தோஷமா இருந்தாரு தெரியுமா? அதான் எல்லாருக்கும் தெரியுமேடி. ஆமா, எனக்கே இப்ப இங்க இருந்து போக சொன்னாலும் போக முடியாது. சிந்துமா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? அலாபடி, அது ஏற்கனவே முன்னிட்டே கிடக்குதுங்க. இங்க என்னமோ சத்தமா இருக்கே, என்னன்னு தெரியல, நானே இறங்கி வந்தேன். ராகுல், நாளைக்கு நாங்க எல்லாரும் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா? உங்க அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் இருக்க ஒரே வீடு இதுதான். நீ எங்க இருந்து உங்க அம்மா வீட்டுக்கு போற? எங்களோட சொத்து எல்லாமே எப்படி போச்சோ அதே மாதிரியே கேஸ் எல்லாம் முடிஞ்சு எங்க கைக்கு வந்துருச்சு ராகுல். அத அப்பா சொல்லாம இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா. ஓ, அம்மாக்கு தெரியும் போல எப்படியோ. அத தெரிஞ்சுட்டு இப்ப உடனே வீட்டை காலி பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க போல அத்தை கிட்ட. இது எவ்வளவு நாள் நடக்குதா? அவங்க ஒரு 2-3 வாரமாவே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களாண்டா. அம்மாவும் எதுவுமே சொல்லல? ஆமா ராகுல், இப்ப அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிட்டு அம்மா ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஓ, அதான் வெளியில சத்தமா இருக்கோ? ஆமாண்டா, அதனால இப்ப மாமா என்ன சொல்லிட்டாருன்னா, பரவாயில்லம்மா நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் கரெக்ட். அவங்க மட்டும் போனா பரவாயில்லையே, என் பிள்ளையும் நான் கூட கூட்டிட்டு போவேன், என் பேர பிள்ளையும் கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கே கேக்குறதுக்கு. நான் போய் பேசுறேன். ராகுல், பின்ன என்னடி, அவங்க வீடு கிடைச்சிருச்சுன்னா அவங்க கிளம்பி போறேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம். உன்னை எது கூட்டு போறேங்கிறாங்க, ஏன் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேங்கிறாங்க வேற? அததானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். என்னாலலாம் உன்னை அனுப்ப முடியாது, பிள்ளைங்களையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். எனக்குமே போக விருப்பம் இல்லடா. அப்புறம் என்ன, வீடு உனக்கும் போக விருப்பம் இல்ல, நானும் அனுப்ப மாட்டேன். அவங்க எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு பாக்கலாம். இல்ல ராகுல், மாமா சொல்லிட்டாரு, நீங்க கூட்டிட்டு போங்க, 5 மாசம் வரைக்கும் அங்க வச்சு பாருங்க, 5 மாசம் பிறந்தோன்னா நான் வந்து கூட்டிட்டு வந்துக்கிறேன்னு. கடவுளே, அப்பா ஏன் அப்படி பேசினாங்கன்னு தெரியல. நீ கோபப்படாதடா, மாமா வார்த்தை என்னால மீற முடியாது. கோபப்படாதயா? எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு சொல்ல வார்த்தையே இல்ல. சிந்துமா, அப்படிலாம் உன்னை அனுப்பிட முடியாது. எனக்கு தெரியாது, நீ அங்க போக கூடாது, அவ்வளவுதான். ஏங்க, பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம். ஏண்டி? பின்ன என்னங்க, சும்மா இருந்தவங்களை எழுப்பி காலையில ஒரு பக்கம் விடியறதுக்குள்ள குளிச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி போய் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கோம். இதுக்கு குளிச்சு கிளம்பி புது ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணி இந்த வாழை வேற எழுப்பி அதை குளிப்பாட்டி அதுக்கு துணியை போட்டு விட்டு அது எங்க போக போகுதுன்னு தெரியல. நீ கம்முனு இருடி. சரி, நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றதுல என்ன தப்பு? நம்ம பாட்டுக்கு பேசாம தூங்கிட்டாவது இருந்திருப்போம். ஆமா, நல்லா கூட தூங்குவ. என்ன வெடி போடுறானுங்க, இந்த சத்தத்துல உனக்கு நல்லா கூட தூக்கம் வரும். இனி என்ன பண்ணணும்? இந்த பொம்பளை வேஸ்டோட இருக்கணுமா இல்ல கழிச்சு போட்டுருலாமா? ஆனாலும் ரொம்ப தாண்டி வாய் உனக்கு கூடிடுச்சு. சரி சரி, குறைச்சுக்கிறேன். தர்ஷு, தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகாயிட்டே போறடி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பழகம் இல்ல.
அழகாதான் இருந்த. இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிம்மா ஃபிட்டா ஒரு மாதிரி அழகா இருக்கடி. அப்படியா? ஆமாண்டி, என் அழகு பொண்டாட்டி. நீ நார்மலா போடுவிய ஒரு நைட் Dress, அதுல பார்க்கும்போது என்ன குட்டி பொண்ணு மாதிரி இருக்கும். ஆனா சாரி எல்லாம் கட்டினா சூப்பர் ஃபிகரா இருக்க. போங்க. எங்க போறது? இந்த மாதிரி அழகா கிளம்பியிருந்தா எங்க போறது? இந்த பயலுக்கே பொருட்கள நம்ம பேசுறது. ஆமாங்க, இப்பெல்லாம் நல்லா பேசுறான் தெரியுமா? ஊன்னு. கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்களே. ஏன்? நகர்ந்து சொல்றேன். நகர்ந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் தம்பி எடுத்துக்கிட்ட Dress. என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, நீ கேட்டாலும் அவங்க உடனே சொல்லிடுவாங்க. ஏங்க, அதான் கமெண்ட் பண்றாங்களே. போதர்ஷினி, போன வீடியோல போய் பாரு, ஒரே ஒரு கமெண்ட் தான். ஆமால்ல. அதான் அவங்க கமெண்ட் பண்ணாதானே நம்ம போடுற கண்டென்ட் பிடிக்குதா பிடிக்கலையா இல்ல வேற எதுவும் மாத்தணுமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இவங்க சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனா நமக்கு எப்படி தெரியும்? ஏதாவது கமெண்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் லைக்காவது போடணும். சும்மா பார்த்துட்டு மட்டும் போறாங்க. ஆமா மக்களே, நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், அது உங்க விருப்பம். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, நல்லா இல்லைன்னா போடாதீங்க, டிஸ்லைக் கூட போடுங்க. வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏதாவது நீங்க கமெண்ட் பண்ணாதானே எங்களுக்கு தெரியும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டுட்டு போகவும் நல்லா இருக்கும். கதையெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கறதுனால பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாமலே யோசிச்சுட்டே வீடியோ போட்டுட்டு இருக்கேன். போதும்டி. இதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ். இது நாங்க எடுத்தது. என் மச்சான் எடுத்ததை நாங்க போடல. தம்பிக்கு மட்டும் என் மச்சான் எடுத்ததை போட்டுட்டு இருக்கோம். காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு புது ட்ரெஸ் போட்டு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு. இவ்வளோதான் எங்களோட தீபாவளி. இதுக்கப்புறம் குட்டி குழந்தை இருக்கா பார்த்தீங்களா, அதனால பட்டாசும் வெடிக்க முடியாது, எங்கேயும் போகவும் முடியாது. இப்படியே ரூம்குள்ளே கிடக்க வேண்டியதான். இந்த வருஷம் மட்டும்தான் அப்படிலாம். அடுத்த வருஷம்லாம் தம்பிய தூக்கிட்டே போய் வெடிப்போம்ல. அத்தா இங்கிட்டு வாங்க. கனி பாத்து. கனி எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? என் குழந்தைய புஷ்வா வைக்கிறாடி, அப்ப கத்தாம. என்னமோ தெரியல, ரொம்ப ஆடுறீங்க. சூப்பர் கனி, சூப்பர் சூப்பர். எப்படி மாமா சூப்பரா வச்சுனா? ஏற்கனவே அவர் ரொம்ப ஆடிட்டு இருக்காரு, இல்ல நீ வேற. மாமா, நான் போய் ராக்கெட் வைக்க போறேன். மாமா, இந்த வருஷம் எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாங்க இவ்வளவு ஜாலியா இருந்ததே இல்ல. அப்படியா கனி? ஆமா மாமா, கனி சொல்றது உண்மைதான். எல்லா வருஷமும் நாங்க இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணது இல்ல. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கார்த்தி, எப்ப ஊருக்கு போகணும் மாமா? நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவேன். ஆமா ஆமா, நாளைக்கு நைட்டு கிளம்பியே ஆகணுமே. ஏன்க்கா? இல்லன்னா என்ன? இல்லன்னா காவியாக்கா? கார்த்தி, எங்களுக்கு தெரியாம எதுவும் இருக்கோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் ஏன் அக்கா ஒரு மாதிரி இழுக்க? இல்லடி, அவன் போய் ஆகணும்ல, இல்லன்னா அடுத்த நாள் அவன் போய் கஷ்டப்படுவான்ல. ஒரு நாள் லீவ் ஆயிரும், அதுக்கு சொன்னேன். இல்லையே, எங்கயோ இருக்குது. எங்கேயும் இருக்கல, கம்மன் இருக்கீங்களா? சரி சரி, அரட்டை வச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல உட்காந்து கதை போட்டுட்டு இருந்தா அம்மா திட்டுவா. வாங்க. ஆமாமா, நான் வந்துடுறேன்ப்பா. காவியாக்கா எப்பவுமே இப்படிதான் பெர்ஃபெக்டா இருப்பா எல்லாத்துலயும். ஆமா, அவ பெர்ஃபெக்டா இருக்கிறது இல்லாம நம்மளையும் அப்படி மாத்திடுவா. எப்படி அத்தான் ஒரே வருஷத்துல இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அக்காவை? உங்க அக்காவை அவ்வளவு லவ் பண்றேன்டா. சூப்பர் அத்தான். வந்துட்டேமா. மச்சான் வாங்க போவோம், இல்லனா உங்க அக்கா மேலேயே வந்து காது பிடிச்சு திருகி இழுத்துட்டு போவா. ஆமா அத்தான், அதுவும் சரிதான். எங்க அக்கா லக்கியோ என்னவோ, எங்க அக்காக்கு இப்படி ஒரு மாமா கிடைச்சதுல நாங்கெல்லாம் ரொம்ப லக்கிப்பா. சிந்துமா, ஓய், என்னடி ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சிந்துமா, என்னாச்சு? உனக்கு கொஞ்சம் கூட கவலையாவே இல்லையா தங்கம்? நான் ஏன் கவலை பண்ணும்? நீங்க விடிஞ்சோன்னா நாங்க கிளம்பிடுவோம்டா. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. சரி. என்ன ராகுல் சரின்னு சொல்றேன்? வேற என்னமா சொல்லணும்? அப்ப நான் போறத பத்தி உனக்கு கவலை இல்ல, அப்படிதானே? ஆமா.
சீ, வாய மூடு. உனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. என்ன அடிக்கணும் செருப்பால.